பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி. மாலை சூடலாம் வானம் பூமியாவுமே வாழ்த்து பாடலாம். விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ, விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ, ஸ்ரீதேவியே என் ஆவியே எங்கே நீ அங்கே நான் தான் நீல. படிச்சிருக்கீங்களே தவிர எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. தூக்கி போட்டாலும் காத்துல வர குப்பை மாதிரி திருப்பி திருப்பி வரீங்களே. Don't you have any manners? தேவி, என்ன இது? நீ சுமாரு. இப்போவாவது அவ யாருன்னு முடிவுக்கு வந்தியா? 10 பேருக்கு முன்னால உன் முகத்துல கறி பூசினால இன்னும் அவளை காதலிக்க போற. அவ உன்னை லவ்வரா நினைக்கலடா, லோஃபரா நினைக்கிறா. நீ அவரை லோஃபர் நினைச்சது ஓ முட்டாள்தனம். தேவி, உனக்கு தெரியுமா, என்ன பெண் பார்க்க வந்த ஒரு ராஜா போ மாதிரியே சில நேரத்துல தலையில ஒத்த ரோஜா வச்சுப்பேனா, என்ன நீதான் நினைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நேரடியா அவர்கிட்ட நன்றி சொல்ல போனப்பதான் அவர் உன்னை உயிரா காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இந்த உயிர் காதல்ங்கிற பேச்சல எல்லாம் மறந்துடு. உன் காதல் கற்பனைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபுல் ஸ்டாப் போடு. நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்ல தேவி, உண்மை. ராஜா ஒண்ணு மட்டும்தான் விரும்புறாரு. சத்தியமா தண்டா சொல்றேன், ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த பொண்ணை மறந்துடு. மறக்கிறது மட்டுமல்ல, எந்த இடத்திலேயே அவ பேரை கூட சொல்லக்கூடாது. உன் காதல் இந்த நேரத்தோட முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிக்க. That's all. அப்படி முடிவு பண்ணிட்டதா சந்தியா? எனக்கு அவர் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏதோ போற இடமெல்லாம் சுத்தி சுத்தி வராருன்னு தப்பா நினைச்சிட்டேன். என் மேல அவர் இவ்வளவு அனுப்பி வச்சிருக்காருன்னா நான் செஞ்ச தப்புக்கு அவர் எங்க இருந்தாலும் தேடி போவேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். எதுக்காக இங்க வந்தேன்? ராஜாவை இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். 10 பேர் முன்னாலே சேத்தவாரி வீசிட்டு இப்ப என்ன மன்னிப்பு வேண்டி இருக்கு? தப்பு உண்மையில இல்ல. இந்த உலகத்திலேயே நீதான் ரதி, உன்னை தவிர யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு அந்த மடைய நினைச்சிருக்கான் பாரு. ஆம்பளைங்க தாழ்ந்து போனா பொம்பளைக்கு தலகணம் தான் வரும். இன்னையே நிக்கிறேன், போ. நான் போக மாட்டேன். என்ன அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எதுவும் யாரையாத்தனம் என் மேல உயிரை வச்சிருக்கிறவரை எனக்கு மதிக்க தெரியல. தயவு செய்து அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க பிளீஸ். Excuse me, where is Raja? Over there.
மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்செல்லாடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்செல்லாடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது. ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது. விரல் வழி பிறந்தது, உடல் வழி கலந்தது. தலை முதல் கால் வரை சிலிர்த்திடத்தான். எனக்கென இருப்பது எதற்கதை மறைப்பது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்செல்லாடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. ஆகாயம் தோள்களில் மாங்கனி சாய, ஆகாய கங்கை என் மார்பினில் பாய. ஆகாயம் தோள்களில் மாங்கனி சாய, ஆகாய கங்கை என் மார்பினில் பாய. கொதித்தது குளிர்ந்தது, குளிர்ந்தது வளர்ந்தது, நடந்தது மறந்திடு உனக்கினி நான். காமன் பாடும் சங்கீதம், காலத்தின் சந்தோஷம். தொடர்ந்தது கொடியென படர்ந்தது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்செல்லாடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது. ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது. நீயா பார்த்து நீயா நிச்சயம் பண்ண? அப்புறம் நான் எதுக்கு அண்ணன்? நீ நினைக்கிறது நடக்காது. முடியாதுன்னா முடியாது. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சத்தியமா சம்மதிக்க மாட்டேன். சத்தியங்கத்தியான எதுக்குப்பா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? தேவியே ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க. பொண்ணை சுத்துற பொறுக்கி பயங்கறேன். ராஜா என்னத்தானே சுத்துறாரு? ஒரே பொண்ணை சுத்தின அது பொறுக்கித்தனமா? ஆர்கியுமெண்ட் வேண்டாம். அவளை நான் ஒரு பொண்ணாவே மதிக்கல. பட்டுன்னு அந்த மாதிரி சொல்லாதீங்கப்பா. பழகி பாத்துறோம். எனக்கு இல்ல அவளை பத்தி தெரியும். குடிதாம அவனுடைய பொழுதுபோக்கு பழக்கம் எல்லாம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தராட்டா பர்மனண்டாவே குடிகாரன் ஆடுவாரு, தேவதாஸ் மாதிரி. அவ ஒரு அடங்காப்பிடாரி. ஒரு இன்சிடென்ட் வச்சு அப்படி முடிவு பண்ணாதீங்கப்பா. அது நியாயம் இல்ல. அவ அகம்பாவம் பிடிச்சவம்மா. அறிவாளிக்கு கொஞ்சம் அகம்பாவம் இருந்தா அதுல தப்பில்ல. அதுக்காக அந்த அகம்பாவத்துக்கும் ஒரு அளவு வேண்டாம்.
அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அவளே சம்பாதிக்கிறா. தன் கால்ல நிக்கிற ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் தலகனம் இருந்தா என்ன தப்பா? அவங்க கூட உன்னால சந்தோஷமா வாழ்க்கை நடத்தவே முடியாது. ஐ அம் குவைட் ஷூர் அபௌட் இட். இப்படி நீங்க வீம்பு பிடிச்சீங்கன்னா நிச்சயமா நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரே தங்க, என் சந்தோஷத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? இதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. வாழ்க்கை பூரா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னு அவங்ககிட்ட கிரேட் குவாலிட்டி. Any day, he's a great lover. What do you mean? I mean what I say, Dad. Any day she's a great lover and the only lover I shall ever have. All right. நீயா அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா அதுக்கு நிச்சயமா நான் தடை சொல்ல போறதில்ல. அண்ணங்கிற பொறுப்புல சொன்னேனே தவிர உனக்கு அவன் தான் இஷ்டம்னா எனக்கு அப்செக்ஷனே இல்லம்மா. Oh, thank you, Daddy. இப்பதான் என் அப்பா மாதிரி பேசிருக்கீங்க. சுபமஸ்து. இப்ப நிச்சயதாம்பூலம். ரெண்டு பக்கம் பெரியவாள் மனசார சம்மதிச்சு ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகர் பிள்ளையோட புத்திரன் ஸ்ரீமான் தனசேகரன் பிள்ளையோட ஒரே குமாரன் ராஜாங்கிற ராஜசேகருக்கு லேக் குமாரவேலு பிள்ளையோட கனிஷ்ட குமாரியும் ஸ்ரீமான் சங்கரோட ஒரே தங்கை சௌபாக்கியவதி ஸ்ரீதேவியை பாணிக்கிரகணம் பண்ணி கொடுப்பதாக நிச்சயம் பண்ணி எழுதிய சுபலேகன பத்திரிகை. தாம்பூலம் மாத்திக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன். நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் எப்போ? பேபி இல்லாம கல்யாணம் நடக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் பேபி வேண்டாமா? அந்த பேபி வேணும், இந்த பேபி வேணும். அதுக்காக அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பேபி வர வேண்டாம். ஓகே. என்ன ராஜா இருமுறை? ஐயோ ரத்தம் வருதே. சரி சரி, பக்கத்துல தான் ஒரு டாக்டர் வந்திருக்காரு, ரொம்ப கைராசிக்காரன், அவர்கிட்ட போலாம். There is nothing to worry, Mr. Raja. மேரேஜ் ஆங்ஸைட்டில எப்படி எல்லாம் ஏற்படலாம். ஸ்பெஷலிஸ்ட் ரிப்போர்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன். Thank you, Okay. doctor. Bye. Bye. ராஜா, ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, thank you. கல்யாணத்துக்கு போய் நாளே வந்துடுறோம். சமையல் டிபார்ட்மெண்ட் நான் பாத்துக்கேன்டா. அதுதான் நீ லாயக். ஏம்பா பிரதாப் இருக்கானா? இல்லீங்களே. அப்ப மணி அடிக்கிறேன் சொல்லக்கூடாது. அவர் வெளியூர் போயிருக்காருங்க. எப்ப வருவாரு? 26ஆம் தேதி வருவாருங்க. 26? ஐயோ, அன்னைக்கு தானே நம்ம கல்யாணம். இப்ப எப்படி? சரி, அவர் வந்தா இதை மறக்காம கொடுத்துருங்க. சரிங்க. இதுகிட்ட போய் கொடுக்குறேன், விசிறிக்குது பார். ஒண்ணு பண்ணலாம், கதவு கடியில தள்ளி விட்டுறேன், வந்தா பாப்பான். வா, பிரதாப் ஊர்ல இருந்து வந்து கதவு திறக்கும் போது கொஞ்சம் குஞ்சு பார்க்க சொல்லு. அதுக்கு தெரியாதுன்றத. சந்தியா, சந்தியா. சந்தியா, சந்தியா என்னாச்சு? என்னம்மா பேச சந்தியா? அவ பேசுறதுக்கு முன்னால அவ செவ்வாய் தோஷம் பேசிச்சேம்மா. நல்ல நாளான்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்ல ஆளான்னு பார்க்கலையே. மாப்பிள்ளைக்கு முன்னாடியே இருதய நோயா, எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்கம்மா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியம் கடவுள் ரொம்ப பேர்கிட்ட விளையாடுறாரு. உன் கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம் நடக்கும்னு ராஜா சொன்னாரு. எங்க கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் தான். நீ அவசரப்பட்டுட்டியா? பாவம் சந்தியா. சில பேர் லைஃப் நாவலா போகுது, சிலரது சிறுகதையா போகுது. என்ன பண்றது? என் வயசு பொண்ணவ
இருந்தாலும் அவளுக்கு அந்த கெதி அவ புருஷன் உண்டாக்கி இருக்க கூடாது. கூடாதுதான். இது பெரியவங்க போய் சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்திருக்கலாம். அந்த புருஷனாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைச்சிருக்க வேண்டாமா? நினைச்சிருப்பான். யாருக்காவது எதுக்காவது பயந்து சும்மா இருந்திருப்பான். யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மனசாட்சி ஒண்ணுக்கு தான் பயப்படணும். பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. ஓகே ஓகே, டேக் இட் ஈஸி, கம் ஆன். Poor boy. He is suffering from lung cancer. டாக்டர், அது யாரு ரிப்போர்ட்? ராஜான்னு ஒரு யங்ஸ்டர். பாவம். அதான் உங்க ஏர் ஹோஸ்டஸ் பேபி இல்ல, உங்க தங்கையோட சீஃப் ஹோஸ்டஸ், அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. குணமாறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா டாக்டர்? ரெக்கவரி மெடிக்கலா இல்ல, மேல இருக்கிறவன் தான் காப்பாற்றணும். இன்னும் 5-6 மாசத்துக்கு தான் அவன் லைஃப். அதுக்கப்புறம் வாங்கோ டாக்டர் சங்கர், வாங்கோ, உட்காருங்கோ உட்காருங்கோ. தேங்க்யூ. அம்மா சாவித்திரி, வாமா, யாரும் வந்திருக்கா பாரு. யாருப்பா? அடே, டாக்டர் மாமா. சௌக்கியமா மாமா? சௌக்கியமா இருக்கேம்மா. அம்மா, நீ எப்படி இருக்க? நன்னா இருக்கேன். வெரி குட். என்ன செய்யற? படிச்சுட்டு இருக்கேன் மாமா. போய் படி, போ போ போ. சரி மாமா. உயிர் கொடுத்த மாமாங்கிறத குழந்தை மறக்கல பார்த்தேல? குழந்தை மறக்கல, நீங்களும் என் ஜென்மம் பூரா மறக்க மாட்டேன். மறந்தா தெய்வம் என்ன மன்னிக்குமா? ஆமா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல தேவியோட கல்யாணத்தை நடத்த முடியாது போல இருக்கு. ஏன்? ஒண்ணு இல்ல, ஒரே புள்ளையோட கல்யாணம் தனசேகரன் உடனே நடத்தணும் அவசரப்பட்டாரு. நான் குறுக்க ஏதாவது சொன்னா தப்பா நினைப்போறோன்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன். முகூர்த்த தேதியும் வச்சாச்சு, பத்திரிகையும் கொடுத்தாச்சு. ஆனா இப்போ நீங்க குறிச்சு கொடுத்த கல்யாண தேதிக்குள்ள அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சீர்வரிசை செய்யவோ கல்யாணத்தை நடத்தவோ என்னால பணத்தை போட்ட முடியல. அதனால நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிடணும். ஈஸ்வரா, எதையாவது காரணம் காட்டி முகூர்த்தத்தை இன்னொரு 6 மாசத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா. தள்ளி போடுன்னு சுலபமா சொல்லிட்டேன் டாக்டர். ஆனா சாஸ்திர துரோகம் செய்யற மகாபாவத்துக்கு சர்வேஸ்வரன் நேக்கு தண்டனை தள்ளி போட மாட்டான் டாக்டர். ஜென்மம் பூராவும் உங்க உதவியை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் சாஸ்திரம் தானே. அதை மீறினா தண்டனையே கிடையாதா டாக்டர்? சாஸ்திரம் பெருசா வாக்கு பெருசான்னு நல்லா நினைச்சு பாருங்க. சாஸ்திரம் தான் பெருசு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க குறிச்ச தேதியில தேவியோட கல்யாணம் நடக்க அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நானும் உயிரோட இருக்க மாட்டேன். வரேன். நில்லுங்க டாக்டர். உங்களை நிர்தாட்சியப்படுத்த எனக்கு மனசு இல்ல, மனசும் வரல. விஷம் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்றேன். என்னம்மா அது? சாமி திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா. அதான் உங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு இங்க வந்தோம். நான் பண்ணினது பெரிய பேசுகின்னு மனசார ஒப்புத்துக்கிறேன். அவசரத்துல ஏதோ பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிச்சிட்டேன். கல்யாணத்தை ஒரு 6 மாசம் தள்ளி போடலைன்னா பையனுக்கு சாக்கியமே இல்லை. அது சரி சுவாமி, 2 சைட்லயும் பத்திரிகையை கொடுத்து ஊரே விளம்பரம் ஆயிட்ட பின்னால எப்படி நிறுத்த முடியும்? நம்ம புள்ள உயிர் நிக்க வேண்டாமா? அவாத்திலையும் பொண்ணு சுமுகிலே இருக்க வேண்டாமா? இத பாருங்க, நான் பண்ண தப்புக்கு நானே எல்லார் காலில் விழுந்து தேதி 6 மாசத்துக்கு தள்ளியாச்சுன்னு சொல்லிடுறேன். ஏன் தொழில் பாதிக்கப்பட்டாலும் அவாளுக்கு நான் காட்ட வேண்டிய விசுவாசம் நிக்குமோ இல்லையோ? நீங்க யார் காலிலையும் விழ வேண்டாம், நானே எல்லாருக்கும் சொல்லிடுறேன். உங்க தொழில் பாதிச்ச அந்த பாவம் என்ன சேரணுமா? சங்கர், உனக்கு இதுல அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? நல்லது நடக்கும் தெரியும் போது எனக்கு என்ன சார் அப்செக்ஷன்? அப்போ சரி சாமி, நிதானமா பார்த்து தப்பு பண்ணாம ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்க. நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன். அம்மா, முகூர்த்தத்தை தள்ளி போட்டிருக்கீங்களாமே, ஏன்? என்ன இது? ஒண்ணு இல்லப்பா, இலைய பெருசா போட்டு சமயம் சரியில்லைன்னா எப்படி அந்த மாதிரிதான். வெச்ச தேதி சரியில்லையா, வேற தேதி மாத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எது?
என்னது அம்மா என்னமா சொன்னாங்க? முகூர்த்தத்தை தள்ளி போட்டாங்கன்னு. எஸ்கியூஸ் மீ. நல்லதோ கெட்டதோ முகூர்த்த தேதி தள்ளி போயிடுச்சு. நாம் அதை பெருசா எடுத்துக்காட்டாலும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெருசா எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே உங்க சந்திப்போ அதனால சின்ன தப்போ ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது நீங்க இல்ல, நாங்க தான். சோ நீங்க 2 பேரும் மீட் பண்ணாம இருக்கிறது தான் 2 சைடுக்கும் நல்லது. I'm sorry. நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டதுல உனக்கு ஏதோ சந்தேகம்னு லெட்டர்ல எழுதிருந்தியே, என்னது? இது பஞ்சாங்க கோளாறே இல்ல, யாரோ நமக்கு வேண்டாதவங்க பண்ண பிளானா இருக்கும்னு தோணுது. Don't be silly. நமக்கு யார் எதிரிங்க இருக்காங்க. முதல்ல இருந்தே அண்ணனுக்கு உங்களை பிடிக்காது தெரியுமா? ஒருவேளை அவர்தான் இதை குறுக்கு வழி பண்ணி இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுருக்கணும். பாபு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, யார் கூட வந்திருக்க? அக்கா. இல்ல, நான் தனியா தான் வந்தேன், அக்கா கூட வரல. ஓஹோ, அக்கா கூட வந்திருக்கியா? தேவி எங்க? எனக்கு தெரியாது. டேய், தெரியாது சொல்றா. அக்கா அங்க ராஜாங்கள் கூட பேசிட்டு இருக்காங்க. நான் எதுக்கும் இந்த சாமிநாத சாஸ்திரிகளை போய் பார்க்கறேன். நடந்தது என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே? தேவி, உங்க 2 பேரையும் நான் ஏற்கனவே வார்ன் பண்ணிருக்கேன். அவனுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு என்னாச்சு? ராஜா, தேவிக்கு நல்லது நடக்கும் நீ நினைச்சா இந்த மாதிரி பார்க்ல ரோட்ல மீட் பண்றதை நிறுத்திடு. அதுதான் அவளுக்கு நல்லது, உனக்கு நல்லது. கம் ஆன். சாமிநாத சாஸ்திரி வந்துட்டேன். ராஜாவா? வாங்க வாங்க. நிக்கிறலே, உட்காருங்க. நிக்க வச்சுட்டீங்களே, கல்யாணத்தை எப்படி உட்கார முடியும்? அதுல பாருங்க. ஒன்னும் பார்க்க வேண்டாம். சாமிநாத சாஸ்திரிகள் நல்ல காரியத்துக்கு நாள் குறிச்சா அது தப்பாவே இருக்க முடியாது. கல்யாணத்தை தள்ளி போட வச்சது நிச்சயமா நீங்களா இருக்க முடியாது. இதுல ராஜா அந்த பழைய பஞ்சாங்கம். இந்த கதையெல்லாம் வேணாம், சும்மா வார்த்தையை தேடாதீங்க. எங்களுக்கு வேண்டப்படாதவங்க யாரோ உங்களை சந்திச்சு உங்க கையில எதையோ தள்ளி. ஈஸ்வரா, பூரா கேளுங்க. உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கல்யாண தேதியை தள்ளி போட சொல்லி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். எதையும் யாரும் எனக்கு தள்ளல, அதுக்காக நான் கல்யாண தேதியை தள்ளி போடல. சர்க்கார்ல வேணா லஞ்சம் இருக்கலாம், ஆனா அந்த சாஸ்திரிகள்ட்ட லஞ்சம் இல்ல. அப்பா, யாருப்பா இவரு? அன்னைக்கு வந்தாரே டாக்டர் மாமா, அவரோட தம்பியா? சனியனே, போ உள்ள. குழந்தையை திட்டாதீங்க, குழந்தைக்கு தெய்வம் மாதிரி. நீங்க மறைச்சு வச்சாலும் உண்மை உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது பாத்தீங்களா? டாக்டர் சங்கர் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னது. உங்க குழந்தை மேல ஆணைய சொல்றேன். ஆமா ராஜா, கையில வேண்டிய தொகை இல்ல, அதனால கல்யாணத்தை தள்ளி போடுங்க, இல்லைன்னா உயிரையே விட்டுருவேன்னு டாக்டர் சொன்னார். எனக்கு மனசு கேட்கல. என் குழந்தையோட உயிரை காப்பாத்தினவராச்சே, அந்த நன்றி கடன் வேண்டாமா நேக்கு? என்ன விஷயம் ராஜா? நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த கல்யாணத்தை தள்ளி போட சொன்னது உங்க அண்ணன் தான். ஐயரே சொல்லிட்டாரு. காரணம் நமக்கு தேவையில்லை, காரியம் தான் முக்கியம். ஒரிஜினலா நல்ல நாள்ல தான் நம்ம கல்யாணம் நடக்கிறதா இருக்கும். அதே மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்கும். லுக்கே தேவி, கரெக்டா 9:30 நாளைக்கு நம்ம அம்மன் கோயிலுக்கு வந்துரு. ஓகே? நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்குது. ஓகே? ஹாய் பேபி. ஹாய். Thank you for coming. என்ன ராஜா, உடனே வான்னு டெலிபோன் பண்ண? என்ன சமாச்சாரம்? சாதாரண சமாச்சாரம் இல்ல. இன்னைக்கு உங்க ஒரே ஆள் தலைமையில எனக்கும் தேவிக்கும் கல்யாணம். வேற எதுவும் பேசாதீங்க, கன்ஃபார்ம். என்ன சொல்ற? நிஜமாவா? நிஜம். ராஜா, 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 ஐயோ, ஐயோ, ராஜா, ராஜா, ஐயோ, ராஜா, 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 வாப்பா, நம்ம டாக்டர்கிட்ட போலாம் வாப்பா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கம் ஆன்.
May we come in, doctor? Yes, come in. Thank you. Hello, baby. Hello, doctor. Hello, Raja. ஹலோ. பரவாயில்லையே, என் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உன் பேரை என்னால மறக்க முடியாது ராஜா. Very easy name to remember. டாக்டர், ராஜா முன்ன மாதிரியே திடீர்னு ரத்த வாந்தி எடுத்துட்டான். ஓஹோ. ஏற்கனவே நீங்க ரிப்போர்ட் தரதா சொன்னீங்களே. ஆமா. ரிப்போர்ட்ல என்ன கம்ப்ளைண்ட் டயக்னைஸ் பண்ணிருக்காங்க டாக்டர்? அது அது அதுல வந்து நத்திங் சீரியஸ். நான் ஒரு மருந்து தரேன், கொஞ்சம் வரீங்களா? நீங்க உட்காருங்க. ராஜா, நீ இங்கேயா இருக்க? டாக்டர் என்ன சொன்னாரு? கவலைப்பட முடியாது, ஒண்ணும் இல்லையா? நான் கவலைப்படலையே. இந்த மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஏன் ராஜா மருந்த தூக்கி எறிஞ்சிட்ட? புத்துநோய்க்கு மருந்து கிடையாது சிஸ்டர். நீங்க டாக்டர் கூட பேசிட்டு இருந்ததை நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன். இப்பவே எல்லா கண்ணீரையும் சிந்துறாதீங்க. நான் போகும்போது கொஞ்சம் ஸ்டாக் பண்ணல. சிஸ்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும், முக்கியமா தேவி கிட்ட சொல்லிடாதீங்க. ப்ராமிஸ். ப்ளீஸ் சிஸ்டர், ப்ராமிஸ். மாப்பிள்ளைக்கு முன்னாடியே இருதய நோயா, எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்க. பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. ராஜா இருக்காரா? ஹலோ. இல்லம்மா, அவன் வெளியே போயிருக்கான். நீங்க யார் பேசுறீங்க?
நான் தனசேகர் பேசுறேன். நீ யாரம்மா? நான் தான் தேவி பேசுறேங்க. அவர் இல்லையா? இல்ல, எங்கேயோ எங்கேயோ வெளியூர் போயிருக்காம்மா. வெளியூரா? எந்த ஊரு? எந்த ஊருன்னு தெரியல. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறேன் அப்படின்னா. ஏன் உங்ககிட்ட அவன் சொல்லலையா? உண்மையா சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நீங்க தானே நிறுத்துறீங்க? அது உங்க 2 பேர் ஜாதகப்படி முகூர்த்த நாள் சரியில்லைன்னு. நாள் சொன்னதா இல்ல நீங்க சொன்னீங்களா? என்னம்மா சொல்ற? ஆரம்பத்துல இருந்த ராஜா உங்களுக்கு பிடிக்கல, அதத்தான் சொல்றேன். ஆரம்பத்துல பிடிக்கல, வாஸ்தவம் தான். ஆனா அவனைத்தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சப்புறம் நான் தடுக்கல. தேவி, நான் உன் கூட வந்தவன் இல்ல, கூட பிறந்தவன். உனக்கு நல்லது நடக்கிறத கண்ணால பார்த்தப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டு வந்தேன். இப்ப வயசையே தள்ளி போட்டுக்கிட்டு வரேன். அது எனக்கு தெரியாதானா? அது தெரிஞ்சுதான் என் மேல சந்தேகப்படுறிய? இல்லன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யார நம்புறது? என்ன ராஜாவை பத்தி யாராவது உங்ககிட்ட தவறா சொன்னாங்களா? தவறுன்னா திருத்திக்கலாமா? ஆனா என்ன அதிர்ச்சி அடையும்படியா பல செய்தி வருது. சொன்னவங்களும் ஊர்ஜிதமா தான் சொல்றாங்க. உண்மைய கண்ணால பார்த்தப்பறம் தானே நம்ப முடியும். ராஜா, ராஜா, இந்த புள்ள இப்படி செய்வானா? என்ன? யாரு? அதான்ப்பா நம்ம பிரதாப். தூக்க மாத்திரை நிறைய சாப்பிட்டு சீரியஸா விஜய நர்சிங்ஹோம்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். டேய், சரியான கோழடா நீ. சாகதாரா பெருசு, மனுஷனா நீ? மனுஷன் தாண்டா தோல்வி வந்தா சாவா. அப்படி என்ன நடந்து போச்சு? நடந்ததை பத்தி உனக்கு தெரியாதா? தேவி கல்யாணம் தானே? ஆமாண்டா. கேம்ப்ல இருந்து வந்த உடனே கல்யாண பத்திரிகை பார்த்தேன். மாப்பிள்ளை பேர் இருக்க வேண்டிய இடத்துல என் பேர் இல்ல. மனசு தாங்கல சங்கர். ராஜாவோட போட்டி போடுறதுக்கு எனக்கு அழகில்ல, பணம் இல்ல. ஆனா தேவிக்காக உயிரை விடுறதுல ராஜா என் கூட போட்டி போட முடியாதுன்னு நான் காட்ட வேண்டாமா? 2 பேரும் உயிரை விடுதலையா போட்டி போடுவீங்க? நல்ல காதல்ற. ஒண்ணு இல்ல பிரதாப், தேவியோட கல்யாணம் இப்ப நடக்கல, தள்ளி போட்டாச்சு. தள்ளி போட்டாச்சா? ஏன் சங்கர்? ஜாதகம் சேரல, நாளும் சரியில்லை. இன்விடேஷன்லாம் கூட அடிச்சிட்டீங்களே. பந்தல் போட்ட அப்புறம் கூட பல இடத்துல கல்யாணம் நிக்குது. பத்திரிகை அடிச்சா என்னடா? தெய்வம் நாளை மாத்துறாருன்னா ஆளையே மாத்துன்னு சொல்றாரு போல இருக்கு. ஒருவேளை உனக்குத்தான் தேவி அவர் நிச்சயம் பண்ணிட்டாரோ என்னவோ. அதுக்காகத்தான் அவர் என்னை பிழைக்க வச்சாரு. ராஜா, அவசரமா வாங்கன்னு கூப்பிட்டியே, என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி செய்யறதுக்கே நாங்க பிறந்திருக்கோம். சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? தேவி கிட்ட ஒரு பொய் சொல்லணும். பொய்யா? அதான எங்க பொழப்ப. நீ என்ன பொய் சொல்லுங்கிற? நான் கண்ட கண்ட பொண்களோட சுத்துறேன், பெரிய குடிகாரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ராஜா, நீ என்ன சொல்ற? பொய் சொல்லணும்னு சொல்றேன். ராஜா, எதுக்கு இந்த பொய் எல்லாம்? மேரேஜ் பிக்ஸ் ஆகி இன்விடேஷன்லாம் கூட கொடுத்தாச்சு, இப்ப போய் இந்த கல்யாணம் நடக்க கூடாது,
நடக்கவும் விடக்கூடாது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம்